guys, இன்னைக்கு வந்து ரம்ஜானோட ஃபஸ்ட்டு நோம்பு ஸ்டார்ட்டு. ஸோ வந்து இப்போ தான் எந்திரிச்சிருக்கோம் நாங்கள். போய் ப்ரெஷ் பண்ணிட்டு வந்துட்டான். நான் இப்போ தான் எந்திரிச்சேன். நான் போய் ப்ரெஷ் பண்ணிவிட்டு வரேன். டைம் வந்து கரெக்டாக 3:40 ஆகுது. இருங்க நான் போய் எங்களுக்கு சாப்பிட ரெடி ஆகிட்டு இருக்கு. வெளியே அம்மா ரெடி பண்ணுறாங்க. இருங்க நான் போய் உங்களுக்கு ஸ்ட்ரீட்டை காட்டுறேன். எப்படி இருக்குது, ஒரு ஆள் இல்லை, அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. காமிக்கிறேன் ரோட, ஒரு ஆள் கூட இல்லை ரோட்டில். இங்கே பாங்க, இந்த சைடும் இல்லை, எந்த சைடுமே ஆள் இல்லை. சரி இருங்க, ரெடி ஆகிட்டுருக்கா, அதை போய் பார்க்கலாம். தயிர் சாதம் காய்ஸ், ஏன்னா அதுதான் இந்த டைமுக்கு கொஞ்சம் சாப்பிட முடியும். தயிர் சாதம் தான், வேறு எதுவுமே அவ்வளோவா சாப்பிட முடியாது. சரி நான் போயிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். தயிர் சாதம் பாருங்கள், தயிர் சாப்பாடு நாங்கள் சஹார் பண்ண போகிறோம். நைட்டில் யாராலுமே குழம்பு அந்த மாதிரிலாம் சாப்பிட முடியாது. அதனால் தயிர் சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டுட்டு உங்கள்கிட்ட பேசுவோம். சூப்பராக இருக்குது தயிர் சாப்பாடு. இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு நோம்பு. ஆனால் இந்த டைம்க்கு எங்களுக்கு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் எங்களுக்கு இது எங்களுக்கு பழக்கமானது தான். ஆனால் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. சாப்பிடுவோம் இதை பேசுவோம். நேற்றுலேருந்து செம்ம தொண்டை வலி வேறு. நான் நல்லா கூலிங்காக சாப்பிடுவேன் வேறு. இன்னும் கூலிங்காக சாப்பிட்டோன்னா செம்ம தொண்டை வலி. அதனால் பால் தரேன்னு சொன்னாங்க. பால் வேணாமா அப்படி சொல்லி சுடு தண்ணி மட்டும் கேட்டேன். தண்ணி செம்ம சூடாக. கைஸ், அவளுக்கு பால் ஒரு கிளாஸ், நான் சுடு தண்ணி குடிச்சிட்டேன். ஏமோ செம்ம இருட்டாக நாங்கள் தான் சஹார் பண்ணுறேன். எங்கள் பூனைங்களும் சேர்ந்து சுற்றுறாங்க ரொம்ப. இப்போ கரெக்டாக மணி வந்து 4 மணி ஆகுது. கரெக்டாக 1 நிமிஷம் 4 மணி ஆகும். கரெக்டாக 4 மணி. அவ்வளோதான். நாங்கள் வந்து இப்போது பால் குடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு நாங்கள் நியத்து சொல்லிடுவோம். சொல்லிவிட்டு அப்புறம் வாங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தொழுதுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்து தூங்கிடுவோம் நாங்கள். காய்ஸ், நாங்கள் வந்து இப்போ நியத்து சொல்லிடுவோம். நியத்து சொல்லிவிட்டு உங்களை நமாஸ் பண்ணிட்டு பார்ப்போம். தொழுக அப்போ உங்களை வந்து நாங்கள் மீட் பண்ணிப்போம். ஆமாம், இன்னும் வாங்க சொல்கிறேன். இப்போ வந்து மணி 4:20. வாங்க சொன்னதுக்கப்புறம் நாங்கள் விசிட் பண்ணிவிட்டு உங்களை பார்ப்போம். 5 கரெக்டாக. ஸோ நாங்கள் வந்து இப்போது தொழுக டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு தொழுக காலையில் தொழுதுட்டு நாங்கள் தொழுதுட்டு உங்களை பார்க்குறோம்.
நாங்கள் தொழுதுட்டோம். இப்போ போய் நாங்கள் கொஞ்சம் நேரம் தூங்க போகிறோம். செம்மையாக தூக்கம் வருது. காலையில் வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு உங்களை மீட் பண்ணுறோம். நான் வந்து இப்போ தான் காலேஜ்லேருந்து வந்தேன். அவள் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருக்கா. பார்த்தா படிச்சுன்னு இருக்கேன். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டான். நான் போயிட்டு பேக்கெல்லாம் கட்டிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறம் நானும் தொழுதுட்டு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். அவங்க மேடம் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வந்து படிச்சுன்னு இருக்காங்க. நான் இப்போ தான் வந்து டயர்டாக இருக்கேன் எனக்கு. ஓகே, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தொழுதுட்டு ஈவினிங் உங்களை மீட் பண்ணுறேன். வந்து டைம் ஆயிடுச்சுட்டு குளிச்சுட்டு தொழு நின்ட்டா. ஓகேவா, நாங்கள் வந்து சாயந்தரமாக நோம்பு திறக்கிறப்போ உங்களை பாருங்கள் தொழுதுட்டு இருக்கோம். இப்போ தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால நான் வந்து நோம்பு திறக்கிறப்போ உங்கள்கிட்ட காமிக்கணும். ஈவினிங் மீட் பண்ணுறேன். ஹாய் காய்ஸ், இப்போ வந்து இஃப்தாருக்கான எல்லா ஐட்டமும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து என் தங்கச்சிக்கு ஒரு ஸ்பெஷல் ஜூஸ் நான் ரெடி பண்ணுறேன். சப்ஜா விதை போட்டுறேன். ஃபஸ்ட்டு சப்ஜா விதை போட்டுட்டேன். இப்போ வந்து வாட்டர் மெலன் ஜூஸு நல்லா ஐஸ் கட்டி எல்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க அம்மா. இருங்க, அவளுக்கு நான் வாட்டர் மெலன் ஜூஸ் போடுறேன் கிளாஸில். அவளுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்குமா, அதனால் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் வாட்டர் மெலன் ஜூஸு. ஆனால் ஐஸ் ரொம்ப தொண்டை வலின்றதுனால ஐஸ் நாங்கள் போடல. பாருங்கள், ஐஸ் கட்டி நல்லா நிறையா இருக்குது, ஆனால் ஐஸ் போடல. ஜூஸ் போட்டு இப்போ வந்து மேலே அப்படியே கட் பண்ணி வச்ச வாட்டர் மெலனையும் மேலே போடுறேன். வாட்டர் மெலன் கட் பண்ணியிருக்கேன், அதையும் மேலே போட்டுடுறேன். போட்டுட்டு அப்படியே ஒரு கலக்கிடலாம். பிஸ்மில்லா. நோன்பு திறக்க டைம் ஆகிடுச்சு காய்ஸ், அதனால் நாங்கள் நோன்பு திறந்துட்டோம். இது வந்து எல்லாமே வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது. நோன்பு கஞ்சி, அப்புறம் வந்து ஸ்பெஷல் ரோஸ் மில்க்கு, அப்புறம் என் தங்கச்சிக்கு நான் ரெடி பண்ண வாட்டர் மெலன் ஜூஸு, அப்புறம் இது மெதுவடை, அப்புறம் உருளைக்கிழங்கு போண்டா எல்லாமே அம்மா வீட்டில் போட்டாங்க. அப்புறம் கஞ்சியும் வீட்டில் ரெடி பண்ணாங்க அம்மா. அப்புறம் ஸ்பெஷல் ரோஸ் மில்க் இருக்குது, அப்புறம் கட் பண்ணி வச்ச வாட்டர் மெலன் இருக்குது, அப்புறம் வந்து வாட்டர் மெலன் ஜூஸும் இருக்குது. இது வந்து சப்ஜா விதை போட்ட ரோஸ் மில்க்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் குடிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த எல்லா ஐட்டமும் அம்மா வீட்டில் ரெடி பண்ணாங்க. நாங்களும் நோன்பு வச்சு எல்லாருக்காகவும் துவா செஞ்சோம். நீங்களும் துவா செய்யுங்க. அப்புறம் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி நோம்புவீங்க. பாய்.